வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற கலைச்சொற்கள் தான். இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th 7th 8th 11th ஓகேங்களா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதில் புக்கில் இருந்து 2 கேள்வி கேட்குறாங்க. ஸோ நம்ம புக்கு மேஜராக கவர் பண்ணி முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டா மட்டும்தான் அடுத்து நம்ம அவுட் சோர்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம ப்ளூ பிரிண்டில் அவுட் சோர்ஸை பற்றி அதை நம்ம பார்ப்போம். மேஜர் ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். நான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டுமே கொடுத்துருப்பேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாரி டெஸ்ட்டு அடித்து பார்த்துருங்க. ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அங்கே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதெல்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் இருக்கிறதுல இயல் 1ல் அழகியல் அப்படின்னா எத்தீஸ்ட். ஓகேங்களா? அழகியல்னால் அத்தீஸ்ட். அதுக்கப்புறம் புத்தக பதிப்புரை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், புக் ரெவ்யூ. இதழாளர்னா ஜேர்னலிஸ்ட் எப்போயுமே பார்த்திங்கன்னா அவங்களோட இதெல்லாம் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து புலன் பெயர்தல் அப்படின்னா மைக்ரேஷன், அதாவது பறவைகளோட இதை சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலை விமர்சகர்னால் கிரிட்டிசைஸ், அதாவது யாராவது ஒருத்தவங்க நம்மளை திட்டினாங்க அந்த மாதிரி வந்தாலே கிரிட்டிசைஸ் தான் வரும். அப்போ கலைனா ஆர்ட்டு. ஓகேங்களா? மெய்யியலாளர்னால் ஃபிலாசபியர். மெய்யியலாளர்னால் என்னது, இன்னொன்று தத்துவியலும் வரும், ஃபிலாசபியரும் வரும். சரிங்களா? அது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இயற்கை வேளாண்மை அப்படின்னா ஆர்கானிக், அதிலே இருக்குது ஆர்கானிக் ஃபார்மிங். வேதி உரங்கள்னால் கெமிக்கல். சரிங்களா? அதிலே இருக்குது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்ற மாதிரி அதிலே இருக்குது. ஓகேங்களா? கெமிக்கல்னு இருக்குது. ஒட்டு விதை அப்படின்னா செல். சரிங்களா? ஒட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம கூட. செல்லுலாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கும். சீட்ஸ்னால் விதை. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தொழு உரம் அப்படின்னா ஃபார்ம் யார்ட் மண்ணூர். அதாவது இங்கே பார்த்திங்கன்னா ஃபார்ம் யார்டு, இப்போ உரத்தெல்லாம் நம்ம மண்ணில் போடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபார்ம் யார்டுனா அந்த தொழுவம் ஃபார்மில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல அது. அடுத்து மதிப்பு கூட்டு பொருள்லாம் என்னது, வேல்யூ ஆடட் ப்ராடக்டட். சரிங்களா? வேர் முடிச்சுகள் அப்படின்னா ரூட் நோட்ஸ், அதாவது வேர்னாலே ரூட்டு தான். வேர் நம்ம அடிச்சொல் அப்படின்ற மாதிரி அடியிலேருந்து வருது. அந்த முடிச்சு அப்படின்னா நோட்ஸ். ஓகேங்களா? அடுத்து தூக்கணாங்குருவினா என்ன, விவியர் பேர்டு. அதாவது தூக்கணாங்குருவியை நீங்கள் தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட்டிலேருந்து விவின்னு கத்தும். ஓகேங்களா? விவியர் பேர்டு. அறுவடைனா ஹார்வெஸ்டிங். சரிங்களா? ஹார்வெஸ்டிங் அப்படின்றதான் அறுவடை. அறுவடை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காரில் போகிறோம் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இனக்குழுனா எத்னிக் குரூப், ஒரே மாதிரி எல்லாருமே ட்ரெஸ்ஸு வேர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து புவிச்சூழல்னால் எர்த் என்விரான்மெண்ட் இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் அகராதினா இது எட்டமோலஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க, வேர்ச்சொல் அகராதிங்கிறது டிக்ஷனரி. அகராதினா டிக்ஷனரி. ஓகேங்களா? அடுத்து முன்னோட்டுனா ப்ரிஃபிக்ஸு, பின்னோட்டுனா சஃபிக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பண்பாட்டு கூறுனா என்ன, கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ். கூறுகள்னாலே எலமெண்ட்ஸ் தான். அடுத்து கல்விக்குழு அப்படின்னா எஜுகேஷன் கமிட்டி. இது ஓகே. அடுத்து உள்கட்டமைப்புனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி. மூதாதையர்னா என்னது, அனிஷியேட்டர், அதாவது பழமையானவங்களை சொல்கிறது. மதிப்பு கல்வினா வேல்யூ எஜுகேஷன். அடுத்து செம்மொழிங்கிறது உங்களுக்கே தெரியும், கிளாசிக்கல் லாங்குவேஜ், பழமையானது. அடுத்து மன ஆற்றல்னா மென்டல் எபிலிட்டிஸ். அடுத்து பாருங்கள், ஆவணம்னா என்ன, டாக்குமெண்ட். அடுத்து படையெடுப்புனா இன்வர்ஷன், அதாவது படையெடுக்க யாராவது வந்தால் அப்படியே வாஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. உப்பங்கள்லினா பேக் வாட்டர். ஓகேங்களா? பண்பாடுனா கல்ச்சர். ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட். மாலுமினா செயிலர். சரிங்களா? மாலுமினாலே என்னது, செயிலர். அதுக்கப்புறம் நுண்கலைகள்னால் ஃபைன் ஆர்ட்ஸ். ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி. கல்வெட்டுனா என்னது, இன்ஸ்கிரிப்ஷன், எபிக்ராஃப்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. தானிய கடங்குனா கிரெயின் வார் ஹவுஸ், அதாவது தானிய கடங்குனா வார் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், தானிய கடங்களை சேமித்து வச்சுக்கணும். பேரழிவுனா டிசாஸ்டர். மித்துனா உண்மை, மித்துனா தொன்மை. சரிங்களா? தொன்மம். அடுத்தவங்க பாருங்கள், மருத்துவம் ரிலேட்டடாக இருக்குது. என்னென்னா கிளினிக். ஓகேங்களா? மருத்துவமனைனா கிளினிக்கு. குருதி பிரிவுனா பிளட் குரூப். அடுத்து மருந்து ஆளுநர் அப்படின்னா ஃபார்மசிஸ்ட். ஓகேங்களா? ஊடுகதிர்னா எக்ஸ்ரே. குடற்காய்ச்சல்னா டைப்பாய்டு.
சரிங்களா. டைப்பாய்டுக்கு வந்து தமிழில் என்னது, குடற்காய்ச்சல். களிம்பினா ஆயில்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து எழுத சுவடி அப்படின்ற போது நோட் புக். விடை சுவடி அப்படின்னா ஆன்சர் புக். ஓகேங்களா. பொது குறிப்பு சுவடினா ரஃப் நோட் புக். விளக்க சுவடினா என்னது, ப்ரொப்ஸ்டட்ஸ். சரிங்களா. அதை வந்து ப்ரோஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா விளக்கரை குறிக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. ப்ரோஸ் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னா விளக்கி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன்னா திறன் பேசி. டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை. பக்குனா பிழையாக பேசினா மண்டேலே மங்குன்னு கொட்டுவாங்க. அடுத்து கேசட் அப்படின்னா அரசிதழ். சரிங்களா. கேசட் நிறையா கேசட் வச்சுருப்பாங்க. அந்த அரசிதழ்கள்லாம் கேசட் போட்டு காமிப்பாங்க அவங்க ஏதாவது தப்பாக பேசிட்டா. அப்புறம் டிஸ்பேட்ச்னால் நம்ம அனுப்புறது. ஓகேங்களா. சப்சிடி அப்படின்னா நல்கை. அடுத்து ஷீலிங்னா உச்ச வரம்பு. ஷீலிங்னாலே மேலே இருக்கும், உச்சத்தில் இருக்கும். சர்க்குலர்னால் சுற்றறிக்கை. சப்ஜூனியர்னால் மிக இளையோர். அதுக்கப்புறம் சப் சீனியர் அப்படின்னா மிக மூத்தோர். கேரம்னா நாலாங்குடி ஆட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்னால் என்ன, வாடிக்கையாளர். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். அக்கௌண்ட் அப்படின்னா பற்று வரவு கணக்கு பார்க்கணும். ரெஃபரினா நடுவர். லைப்ரரி அப்படின்னா நூலகம். லைப்ரரியன் அப்படின்னா நூலகர். ஓகேங்களா. அடுத்து உத்திகள் பாருங்கள். உத்திகள்னால் ஸ்ட்ராட்டஜிஸ். சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. தொழிற்சங்கம்னா ட்ரேட் யூனியன். பட்டிமன்றம்னா டிபேட். ஓகேங்களா. பன்முக ஆளுமை அப்படின்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி. புனைப்பெயர்னா பெசிடியன். அடுத்து ஆக்கப்பெயர்கள்னால் டிரெக்டிவ் நவுன். ஓகேங்களா. அடுத்து நாங்கூல் புழுனா எர்த்வாம். உலகமயமாக்கல்னாலே குளோபல் தான், குளோபலேஷன். அடுத்து முனைவர் பட்டம்னா டாக்டர். சரிங்களா. டாக்டர் ஃபிலாசபி, பிஹெச்டி. விழிப்புணர்வுனா அவேர்னஸ். கடவுச்சீட்டுனா பாஸ்வேர்டு. பொருள் முதல் வாதம்னா மேட்ரலிசம். சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் இருக்கிறத பாருங்கள். 8th புக்கில் இருக்கிறதுல ஒளி பிறப்பியல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒளினாலே ஃபோன் அடிக்கும் போது ஒளி வந்து சவுண்டு வரதான் செய்யும். சரிங்களா. ஆர்டிகுலரி பொனட்டிக்ஸ். மெய்யொலினா கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட்னா மெய்யொலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூக்கொலினா நாசல், நம்ம நாசல் துவாரம் வழியாக வர்றதுனால மூக்கொல், நாசலி. சரிங்களா. நாசல் கான்ஸ்டன்ட் சவுண்டு. கல்வெட்டுனா எஃபிக்ராஃப், இன்ஸ்கிரிப்ஷன் 2 வரும். உயிரொலினா உயிரெழுத்தினாலே வவ்வல் தான். அகராதிகள்னால் லெசிகிராஃப். நம்ம வந்து லெசி நம்ம குடிக்கவே மாட்டோம். அகராதியில் எனக்கு லெசி பிடிக்காது. ஒளியன்னாலே ஃபோன் தான். ஓகேங்களா. சித்திரை எழுத்துனா பிக்டோகிராஃப். பிக்டோனா என்ன, பிக்குனாலே சித்திரம் தான். அடுத்து பழங்குடியினா ட்ரைப்ஸு. ஓகேங்களா. மலைவாழ் மக்கள் அவங்கள சொல்லுவாங்க. சமவெளினா பிளெயினாக இருந்தாலே சமவெளி தான். பள்ளத்தாக்குனா வாலி, அதாவது வேலியோதோ ஒன்று அப்படின்னா இதில் நீங்கள் வேலி போட்டிருப்பாங்க. சரிங்களா. பள்ளத்தாக்கு இருந்தால் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. புதர்னாலே திக்காக தான் இருக்கும். சரிங்களா. மலை முகடுனா ரிச்சு. ஓகேங்களா. பிரிட்ஜு அப்படின்ற மாதிரி மேலே இருக்கும். வெட்டுக்குழினா லொக்காஸ்ட். ஓகேங்களா. லொக்காஸ்ட் அப்படின்ற மாதிரி. சரிங்களா. லோலோன்னு அது வந்து மழை நேரத்தில் பறந்துக்கிட்டே இருக்கும். சிறுத்தைனா லியோபாடு, இது உங்களுக்கு தெரியும். மொட்டு அப்படின்னா பட்ஸ். அப்புறம் நோய்னா டிசீஷியஸ். அதுக்கப்புறம் டிசீஸ். அதுக்கப்புறம் மூலிகைனா ஹெர்ப்ஸ். ஓகேங்களா. ஹெர்ப்ஸு. சிறுதானியம்னா மில்லட்ஸ், இதுவும் தெரியும் உங்களுக்கு. பட்டய கணக்காரனா ஆடிட்டர். சரியா. அடுத்து வருங்க பாருங்கள். பக்க விளைவுனா சைட் எஃபெக்ட். நுண்ணுயிர் முறினா என்னது, ஆன்டிபயோட்டிக். மரபணுனா ஜீன். ஒவ்வாமைனா அலர்ஜி. அடுத்து நிறுத்தற்குறினா பஞ்சுவேஷன். அனிஷ்கலன் அப்படிங்கிறது ஆரன்மெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த ஆரன்மெண்ட்ஸ்லாம் போடுவோம்ல, அதுதான். திறமைனா டேலண்ட்டு. மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன். விழிப்புணர்வுனா என்ன, அவேர்னஸ். சீர்திருத்தம்னா ரீஃபார்ம் பண்ணுறது. ஒருத்தவங்க வந்து கரெக்டாக பார்த்து ரீஃபார்ம் பண்ணுறது ஒரு விஷயத்தை திரும்ப. கைவினை பொருள்னா கிராஃப்ட்ஸ் ஒர்க். புல்லாங்குழல்னா ஃப்ளூட்டு. முரசு ட்ரம்ஸ். கூடை முடுதல்னா பேஸ்கெட்னா கூடைன்னு உங்களுக்கு தெரியும். பின்னுதல்னா கினிட்டிங் அந்த ரைமிங்காக வருதா, பின்னிங் அந்த மாதிரி. கொம்புனா ஹார்ன். கைவினைஞர்னா ஆர்டிஷியன். சடங்குனா ரைட்டு பண்ணிடுவோம். நூல்னா த்ரெட். ஓகேங்களா. தறினா லூம். பால் பண்ணை அப்படின்னா என்னது, டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல்னா தோல்லாம் டேன் ஆகுது. தையல்னா ஸ்டிச்சு. ஆலைனா ஃபேக்ட்ரி. சாயம் ஏற்றுதல்னா டையிங். ஆயத்தாடைனா ரெடிமேட் ட்ரெஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குதிரை ஏற்றம்னா ஈக்குஸ்ட்ரேயன். சரிங்களா. ஈக்குவலாக வந்து குதிரை வந்து ஏறணும் கரெக்டாக காலை வச்சு. கதாநாயகன் அப்படின்னா த ஹீரோன்னு அர்த்தம். முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டர். தலைமை பண்பு அப்படின்னா லீடர்ஷிப்.
ஆதரவு அப்படின்னா சப்போர்ட், வரினா டேக்ஸ், வெற்றினா விக்டோரி. அடுத்து பாருங்கள், சட்டமன்ற உறுப்பினர்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்து தொண்டுனா சேரிட்டி. ஓகேங்களா, தொண்டு, ஈகை இதெல்லாம் வந்தாலே சேரிட்டி தான். அடுத்து வந்து ஞானினா சைண்ட், அதாவது சைலண்ட்டாக இருப்பார் ஞானி. தத்துவம்னா ஃபிலாசபி, மெய்யியலாளர்னா ஃபிலாசபியலாளர். ஓகேங்களா, நேர்மைனா இன்டர்கிரேட்டி. ஓகேங்களா, இன்டர்கிரேட்டி. அப்புறம் பகுத்தறிவுனா ரேஷன் கடைக்கு போனால் பகுத்தறிவு வேணும். சீர்திருத்தம்னா ரீஃபார்ம்னா என்னது, சீர்திருத்தம். அடுத்து குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ், நம்பிக்கைனா கான்ஃபிடென்ட். அடுத்து முனைவர் பட்டம்னா டாக்டரேட், அதாவது டாக்டரேட். ஓகேங்களா, அடுத்து வட்டமேசை மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இரட்டை வாக்குனா டபுள் ஓட்டிங். பல்கலைக்கழகம்னா யூனிவர்சிட்டி. ஒப்பந்தம்னா அக்ரிமெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்புனா கான்ஸ்டியூஷன். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து செவன்த்து புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, செவன்த்து புக்கில் வந்து இயல் 1 ஊடகம்னா மீடியா, மொழியியல்னா லிங்கஸ்டிக்ஸ், ஒளியியல்னா ஃபோனு. சரிங்களா, இதழியல்னா ஜேர்னலிசம். இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். ஓகேங்களா, இதே இது வந்து பார்த்திங்கன்னா பருவ இதழ் அப்படின்னு வந்தால் மேகசின். சரிங்களா, இதழியலாளர் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட். ஓகேங்களா, பொம்மலாட்டம்னா பப்பர்ட்டி, பாப்பா வந்து பொம்மை வச்சுருப்பா. எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, ஆதரை தான் எழுதுவாங்க. உரையாடல்னா டயலாக்கு. இரட்டை வழக்கு மொழினா டயக்லாக்சிக் லாங்குவேஜ், அதாவது பார்த்திங்கன்னா இரட்டை வாக்குனா அது என்னது, டபுள் ஓட்டிங். இதே இது டயக்லாசிக்னா ஏதோ டயலாக்சிக், அதுக்கப்புறம் லாங்குவேஜுங்கிறதுனால இங்கே வழக்கு மொழின்னு இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து செவன்த் புக்கில் இயல் 2 தீவுனா ஐலாண்டு. ஓகேங்களா, அப்புறம் இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். வனவிலங்குனா வைல்டு அனிமல்ஸ். வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்வெஸ்டர். சரிங்களா, கன்சர்வ், பாதுகாவாக இருக்கிறது. உவமைனா பேரபிள், ஒரு பேரா சொல்லி உவமை சொல்லு, ஒரு பேரா சொல்லி இதுக்கு உவமை சொல்லுங்கிறது. ஜங்கிள்னா உங்களுக்கு தெரியும், காடு, ஜங்கல் புக் படிச்சிருப்பீங்க. வனவியல்னா வனவியல்னா ஃபாரஸ்டரி. ஓகேங்களா, அதிலே இருக்குது. பல்லுயிர் மண்டல்னா பயோடைவர்சிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதை பாடல்னா பேலட். ஓகேங்களா, பேலட் பாட்டு பாடுவாங்க. அடுத்து துணிவுனா கரேஜ். அப்புறம் வந்து தியாகம்னா சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பேச்சாற்றல்னா என்னது, எலோகேஷன். ஒற்றுமை யூனிட்டி. முழக்கம் ஸ்லோகன் சொல்லும்போது முழங்கிட்டே சொல்லுவாங்க. சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. மெத்தை வீடுனா மாடி வீடு. இது வந்து ஊடால வந்து அயற்சொல் அது இருந்துச்சு, அதை வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பொக்கிஷம்னா செல்வம். சரிங்களா, தமிழ் சொல். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும்பரப்பு. சிங்காரம்னா அழகு. சிங்காரம், சிங்காரி இதெல்லாம் வந்து அழகுக்குரியது. அடுத்து வந்து பாருங்கள், கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். பெருங்கடல் ஓஷோன். கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மேரின் டெக்னாலஜி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கிட்டு உள்ளவங்க எல்லாமே மாரியம்மான்னு சொல்ல மாட்டாங்க, மேரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கப்பல் சைடு உள்ளவங்க, கடல் சைடு உள்ளவங்களாம். சரிங்களா, மேரின் தொழில்நுட்பம் அப்படின்னா அந்த மேரின் டெக்னாலஜி. மேரின் கிரியேச்சர்னால் கடல்வாழ் உயிரினம். நீர்மூழ்கினா சப் மேரின். இந்த மாதிரி கப்பல், கடல் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது, மரீன் அது மாதிரி வந்துடணும். ஓகேங்களா, துறைமுகம்னா ஹார்பர். அடுத்து புயல்னா ஸ்ட்ரோம். மாலுமினா செயிலர். நங்கூரம்னா அஞ்சர் அப்படி. அடுத்து கப்பல் தளம்னா ஷிப்யார்டு. அடுத்து வந்து பாருங்கள், கோடை விடுமுறை அப்படின்னா என்ன, சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர்னா சைல்ட் லேபர். பட்டம் அப்படின்னா டிகிரி. கல்வி அறிவுனா லிட்ரஸி. நீதி அப்படின்னா மாரல். சீருடைனா யூனிஃபார்ம். வழிகாட்டல்னா கைட்னஸ். ஒழுக்கம்னா டிசிப்ளின். அடுத்து பாருங்கள், படைப்பாளர்னா கிரியேட்டர். ஓகேங்களா, சிற்பம்னா என்னது, ஸ்கல்ப்சர். கலைஞர் ஆர்டிஸ்ட். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா, இன்ஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்தோம்ல, கல்வெட்டுக்கு இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்துப்படினா மனுஸ்கிரிப்ட்ஸ். அதான் மனு எழுதுனா கையெழுத்து போடணும், மனு எழுதுனவங்க கையெழுத்து போடணும், அப்போ தான் அது செல்லும். அழகியல் அப்படின்னா எத்திஸ்ட்டு ஏதோ ஒன்று. ஓகேங்களா, தூரிகைனா ப்ரஷ்ஷு. கருத்து படம்னா கார்ட்டூன். குகை ஓவியங்கள் அப்படிங்கிறது கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட். நாகரிகம்னா சிவிலைசேஷன். சரிங்களா, நாகரிகமாக இல்லைனா சீவிருவேன் அப்படின்ற மாதிரி. நாட்டுப்புறையல்னா ஃபோக்லோர், இது உங்களுக்கே தெரியும். அறுவடைனா ஹார்வெஸ்ட்.
சரிங்களா. நீர் பாசனம்னா இர்ரேஷன், நீர்லாம் வந்து சரியாக பாசனம் அப்படியே அரிச்சிரும். அயல்நாட்டினர்னா ஃபாரினர், வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர், கவிஞர்னா பொயட், நெற்பயிர்னா பேடி, அதுக்கப்புறம் பயிரிடுதல்னா கலெக்டிவ் கலட்டி தான் நம்ம பயிரிடுவோம். உளவியல்னா அக்ரானமி, குறிக்கோள்னா என்ன அப்ஜெக்டிவ், லட்சியம்னா ஆம்பிஷன், கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி, வறுமைனா பாவர்ட்டி, அடுத்து நற்பண்புனா க்யூரியாசிட்டி, செல்வம்னா வெல்த்து, பொது உடைமைனா என்னது கம்யூனிசம், அயலவர்னா நெய்பர், வெளிநாட்டினர்னா என்னது ஃபாரினர், அயலவர்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர். சரிங்களா. ஒப்புரவு நெறினா ரிசிப்ராப்சிட்டி. சரிங்களா. ரிசிப்ரோசிட்டி அந்த மாதிரி ஆக வச்சுக்கோங்க. சரிங்களா. ரிசிப்ட் ஒப்புதல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. சமயம்னா ரிலீஜியன், ஈகைனா சேரிட்டி, கொள்கைனா டாக்டரின், அதாவது கொள்கையோடு இருப்பாங்க டாக்டர்லாம். நேர்மை அப்படின்னா இண்டிகிரேட்டி. அடுத்து உபதேசம்னா பர்ச்சசிங், எளிமைனா சிம்பிளிசிட்டி, கண்ணியம்னா டிக்னிட்டி, தத்துவம்னா ஃபிலாசபி, வாய்மைனா சின்சியாரிட்டி, வானியல்னா அஸ்ட்ரானமி. ஓகேங்களா. இப்போ 6th புக்கு பாருங்கள். வலஞ்சுழினா கிளாக் வைஸ், அதாவது வலஞ்சுழிங்கிறது கிளாக் வந்து வலஞ்சுழி தான். இடஞ்சுழினா ஆன்டி, இடது பக்கம் தான் எப்போயுமே ஆன்டி உட்காருவாங்க. அடுத்து இணையம்னா இன்டர்நெட்டு. இந்த வலஞ்சுழி இளஞ்சுழிக்கு கன்ஃபியூஷன் ஆகும், இடது பக்கம் தான் ஆன்டி இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இணையம்னா இன்டர்நெட், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், தொடுதுறைனா டச் ஸ்க்ரீன், முகநூல்னா ஃபேஸ்புக், செயலினா ஆப், புலனம்னா வாட்ஸ்அப். ஓகேங்களா. மின்னஞ்சல்னா இமெயில். அடுத்து கண்டம்னா காண்டினென்ட், தட்பவெப்பநிலைனா கிளைமேட், அதாவது தட்டில் களியை வச்சு சாப்பிட்றது, வானிலைனா வெதர், வலசைனா மேக்ரேஷன், புகலிடம்னா சாங்சுரி. அடுத்து புவி ஈர்ப்புனா கிராவிட்டி, உங்களுக்கே தெரியும். கப்பல் பறவைனா ஃப்ரைகேட் பேர்டு, செயற்கை நுண்ணறினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள்னா சேட்டிலைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு இன்டெலிஜென்ட், நுண்ணுணர்வு கருவிகள்னா சென்சார், கல்வி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட்டு. ஓகேங்களா. மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடுனா காம்பேக்ட் டெஸ்க், மின் நூலகம்னா லைப்ரரி, மின்னூல்னா புக்ஸ். அடுத்து வந்து பாருங்கள், மின் இதழ்னா மேகசின், இதழ்கள்னா மேகசின். சரிங்களா. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதழியல், இந்த இதழாளர் அந்த மாதிரிலாம் வந்தால் ஜேர்னலிஸ்ட்டு. ஓகேங்களா. இதழ்கள், மின் இதழ்னா மேகசின், படத்தொகுப்புனா ஆல்பம், நல்வரவுனா வெல்கம், சிற்பங்கள்னா ஸ்கல்ப்சர், சில்லுகள்னா சிப்ஸு சில்லாம் சாப்பிடுவோம், ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ், ஒப்பனைனா மேக்கப், சிற்றுண்டினா என்ன டிஃபன், அதுக்கப்புறம் பண்டம் அப்படின்னா காமெடிட்டி. சரிங்களா. கடற்பயணம்னா வயாஜ், பயணம் போனால் பாரிஸ்க்கு போவோம், தொழில் முனைவுனா என்டர்பிரனர் இதனால் ஓகே. பாரம்பரியம் அப்படின்னா என்ன ஹெரிட்டேஜ், பழமையானது. கலப்படம்னா அடல்ட்லாம் கலப்படமாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நுகர்வோர்னா கன்சியூமர், வணிகர்னா மெர்ச்சன்ட். ஓகேங்களா. மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க வணிகர். நாட்டுப்பற்றுனா பெட்ரோலிசம், பெற்றோர்கள் வந்து நாட்டுப்பற்றோடு இருப்பாங்க. இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர், கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. சரிங்களா. பெட்ரோலிசம் வராது, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி தான் வரும். அறக்கட்டளைனா ட்ரஸ்ட்டு, தன்னார்வலர்னா வாலண்டியர், ஜெஞ்சுலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸ், சாரணசாரியர்னா ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், சமூக பணியாளர்னா சோசியல் ஒர்க்கர், மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, கருணைனா மெர்சி, நோபல் பரிசுனா நோபல் ப்ரைஸ், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளேஷன், சரக்குந்துனா லாரி. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th புக்கில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, 7th புக்கில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, 8th புக் 11th புக்கில் கொஷின் கேட்டிருக்காங்க. அதை வந்து புக்கு வைஸாக ப்ரீவியஸ் இயர் வச்சுருக்கேன். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டமான நம்ம டீம் ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா. ஏன்னா இது வந்து நாங்கள் பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட் அடித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. எல்லாமே கிடைக்கிறத வந்து கையில் இருக்க சோர்ஸை மிஸ் பண்ணாமல் படிங்க. உங்களுக்காண்டி தான் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணுறாங்க. அதை வச்சு இந்த வட்டம் நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக வந்து அரசு வேலை வாங்கணும். ஓகேவா.
சரி, ஓகே. இப்போ அடல்ட்ரேஷனாக என்னது? அடல்ட்னா கலப்படம் இருப்பாங்க அவங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 6th புக்கில் இப்போ தான் படித்தோம். பயணப்படங்கள்லாம் எங்கே போவோம்? பயணத்துக்கு பாரிஸ் போவோம். கடற்பயணம்னா வயாஜ். கலப்படம்னா குறிப்பிட்ட கேள்வியே தான் அவங்க கேட்பாங்க. அடுத்து வந்து கலப்படம்னா அடல்ட்ரேஷன், பண்டம்னா காமெடிட்டி, ஓகேங்களா? மைக்ரேஷன்னா என்ன? வலசை போதல், ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து காண்டினென்ட்னா என்னது? கண்டம். வாலண்டியர்னா தன்னார்வலர். அடுத்து ஹியூமனிட்டினா மனிதநேயம். லைப்ரரினா நூலகம். மெர்ச்சன்ட்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க வணிகர்கள். 6th புக்கில் இருக்கிறத வச்சுருக்கேன். அடுத்து பெட்ரோலிசம்னா என்னது? நாட்டுப்பற்று. வாலண்டியர்னா தன்னார்வலர், சரிங்களா? அடுத்து இதில் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. புக். இமெயில்னா என்னது? மின்னஞ்சல். மேகசின்னா என்னது? மின் இதழ், ஓகேங்களா? லைப்ரரினா மின் நூலகம். புக் தான் இப்போ கரெக்டானது, ஆப்ஷன் பி. இப்படி கூட கேட்பாங்க. அடுத்து கன்சியூமர் ஆண்டர்பிரனர். கன்சியூமர்னால் என்னது? நுகர்வோர், ஓகேங்களா? என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர், ஆப்ஷன் பி. கலைச்சொல். எஸ்கலேட்டர்னா என்னது? மின் படிக்கட்டு. அடுத்து வந்து பாருங்கள், இமெயில்னா மின்னஞ்சல். அடுத்து சேட்டிலைட்னா செயற்கைக்கோள். அடுத்து லிட்ரேச்சர் இலக்கியம். அடுத்து முகநூல்னா வாட்ஸ்அப், ஓகேங்களா? முகநூல்னா வாட்ஸ்அப். இங்கே சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. சாரி, முகநூல்னா ஃபேஸ்புக். ஓகே, தவறானது, நான் மாற்றி சொல்லிட்டேன். புலனம்னா வாட்ஸ்அப். செயலினா இந்த ஆப் வரும், சரிங்களா? சர்ச் இன்ஜினா தொடுதிரை வரும். முகநூல்னா ஃபேஸ்புக் வரும். அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட், ஓகே? அடுத்து வருங்க, ஆப்னா என்னது? ஆப் அப்படிங்கிறது, ஆப்புங்கிறதுக்கு வந்து ஆப் என்ற சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. செயலி, ஓகேவா? இப்படின்னு கேட்பாங்க. ஸ்க்ரீன்னா டச் ஸ்க்ரீனுங்கிறது தொடுதிரை. அடுத்து வந்து பாருங்கள், வாட்ஸ்அப்னா என்னது? புலனம். கிளைமேட்னா களி, தட்பவெப்பநிலை. தட்டில் களியை வச்சு. வெதர்னா என்னது? வானிலை. வானத்தை தான் வெதர் பார்க்கணும், வானத்தை தான் பார்க்கணும், ஃபோனை பார்க்கக்கூடாது, ஓகேவா? அடுத்து ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னது? செயற்கை நுண்ணறிவு. வயாச்சுனா கடற்பயணம். வயநாடுக்கு தான் பூரா, வயநாடுலாம் கடலாக தான் இருக்கும். அடுத்து டெபிட் கார்டுனா பற்று அட்டை, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல், கரெக்டான இணையான தமிழ் சொல். டெபிட் கார்டு தான் கரெக்டான பற்று அட்டை, சரிங்களா? அடுத்து டிமாண்ட் ட்ராப் அப்படின்னா வரைவோலை. டிமாண்ட் வரையறைக்கு ஆள் டிமாண்டர். சிப்ஸ்னா சில்லுகள். அடுத்து எஸ்கலேட்டர்னால் என்னது? மின் படிக்கட்டு. அடுத்து சர்ச் இன்ஜின் தொடுதிரை. அடுத்து வந்து பாருங்கள், வாலண்டியர். இதுக்கு வந்து கரெக்டான இணையான தமிழ் சொல் வாலண்டியர், தன்னார்வலர். அடுத்து வாலண்டியர்னால் என்ன? தன்னார்வலர். ரெண்டுமே ஒரே தான், ஆனால் அங்கே வேறு மாதிரி சரியான இணையம் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன்னா உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை, ஓகேங்களா? ரொபாட் அப்படின்னா இயந்திர மனிதன். ரொபாட்னா என்னது? இயந்திர மனிதன், ரொபாட். ஆன்டிக்லைக்கு ஆன்டினா இடது பக்கம், இடஞ்சுழி. சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி. அடுத்து சேட்டிலைட்னா செயற்கைக்கோள். அந்த குறிப்பிட்ட இதையே தான் கேட்டிருப்பாங்க. அடுத்து வந்து சேட்டிலைட்னா என்னது? செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ட்னா நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா செயற்கை நுண்ணறிவு, ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், ஹியூமனிட்டினா மனிதநேயம். மெர்சினா என்னது? கருணை. டிரான்ஸ்லேஷன்னா உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை. லாரினா சரக்குந்து. அடுத்து இன்டர்நெட்னா என்னது? இணையம். ஆன்டி அப்படின்னு வந்தால் இடஞ்சொலி. இமெயில்னா மின்னஞ்சல். சர்ச் இன்ஜினா தொடுதிரை, சாரி தேடுபொறி. அடுத்து பெட்ரோலிசம்னா நாட்டுப்பற்று. பெற்றோர்கள் நாட்டுப்பற்றாக இருப்பாங்க. லிட்ரேச்சர் அப்படின்னா என்னது? இலக்கியம். ஆர்ட் கேலரினா கலைக்கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு, ஓகேங்களா? அடுத்து என்டர்பிரனர்னா தொழில் முனைவோர். பாருங்கள், 6th புக்லேயே 42 கொஷின் இருக்குது. 6th புக்லேயே ப்ரீவியஸே 42 கொஷின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பிரித்து போட்டு நம்ம மொத்தமாக ப்ரீவியஸ் இயர் பார்த்துருப்பீங்க. 6th புக்கில் எத்தனை கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமாக பிரித்து எடுத்தோம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம டீம் ஒர்க்கை வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடல்ட்ரேஷன்னா என்னது? கலப்படம். பாரிஸ்னால் பயணப்படகு. காமெடிட்டினா பண்டம். இப்போ 7th புக்கில் இருக்கிறது பாருங்கள், இது எப்படி கேட்குறாங்கன்னு. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனான். யூனிஃபார்ம்னா சீருடை, சரிங்களா? ஸ்கூல்னால் பள்ளிக்கு, சரிங்களா? கரெக்டான பிறமொழி சொல்லி நீக்குகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவண்ணா தான் கரெக்டு, ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்னா குறிக்கோள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அலுவல் சார்ந்த சொற்கள். டிகிரினானது பட்டம். அத்திஸ்ட்னா அழகியல். அடுத்து மேகசினா பருவ இதழ். மேகசின்னா பருவ இதழ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரேஜ்னா தைரியம், சரிங்களா? துணிவு, எதனால வச்சுக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிசம்னா பொது உடைமைவாதி, பொது உடைமை இதனால் வச்சுக்கலாம். அடுத்து வன பாதுகாவலருங்கிறவங்களுக்கு என்ன வரும்? வன பாதுகாவலருங்கிறவங்களுக்கு நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்வெஸ்டர் அதான படித்தோம். வன விலங்குகள்னால் வைல்டு அனிமல்ஸ், காடுனா ஜங்கிள், வனவியல் ஃபாரஸ்ட்ரி தான் கரெக்டானது. ஆப்ஷன் டி. மீடியா ஊடகம், பேச்சாற்றல்னா எலாக்கேஷன், ஈக்குவாலிட்டினா என்ன? சமத்துவம். அடுத்து கண்ணியம்னா என்னது? கண்ணியம்னா டிக்னிட்டி. வாய்மை அப்படின்னா வாய்மைனா இங்கே வாய்மைங்கிறது எங்கே இருக்குது? சின்சியாரிட்டி. ஆமாம், சின்சியராக இருப்பாங்க வாய் வந்து பேசுகிறவங்களாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உபதேசம்னா பர்ச்சேசிங், கொள்கைனா டாக்டர் கொள்கையாக இருப்பாங்க. ஆப்ஷன் பி. இதழியல்னா மேகசின். சரிங்களா. ஒளியல்னா பொனாலஜின்னு வரணும். எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபின்னு வரும். மொழியல்னா லிங்கஸ்டிக்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? மொழியியல் அப்படிங்கிறது லிங்கஸ்டிக்ஸு. இதில் வந்து பொருந்தாதானே கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதழியல் மேகசின் கொடுத்துருக்காங்க. பொருந்தாத தமிழ் சொல். இதழியல்னால் மேகசின் வராது. ஓகேங்களா. இதழியல்னால் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ஜேர்னல் தானே படித்தோம். இதை ஒரு விஷயம் நான் பார்த்து சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக டைப்பிங் மிஸ்டேக்காக தெரியல. நான் பார்த்து கொஸ்டினில் அதில் நம்ம கொஸ்டின் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருப்போம். இது வந்து இதில் வைக்கும் போது நம்ம தப்பாக வச்சுருப்போம். நான் பார்த்து அதில் கரெக்ட் பண்ணிடுறேன். ஃபாரஸ்ட் கன்வெஸ்டர் அப்படின்னா என்னது? வன பாதுகாவலர். அடுத்து டைவர்சிட்டி அப்படின்னா இங்கே என்னது? பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலர்னால் யார்? மாலுமி. அடுத்து மனுஸ்கிரிப்ட்னால் என்னது? மனுன்னா என்னது? கையில் எழுதுவாங்களா? கையெழுத்து பிரதி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மெரீன் கிரியேச்சர். மெரீன்னா என்னது? மெரீன்னாலே கடல்வாழ் உயிரினம். சரிங்களா. மெரீன் கிரியேச்சர்னு வந்திருக்கு. அதனால் இது கப்பல் வந்தால் மெரீன் டெக்னாலஜின்னு வரும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியேச்சர்னால் கிரியேட் பண்ணுறது உயிரினங்களை. அடுத்து டிசிப்ளின் ஒழுக்கம். ஜேர்னலிசம்னா இதழியல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோகிராஃபி எழுத்து இலக்கணம். இது கரெக்டு. சப்மெரினா என்னது? நீர்மூழ்கி கப்பல். அடுத்து வந்து பாருங்கள் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா குறிக்கோள். கான்ஃபிடன்ஸ்னால் என்ன வரும்? நம்பிக்கையாக தான் கரெக்டு. அக்ரிமெண்ட்னால் ஒப்பந்தம். கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சிவிலேஷன்னா நாகரிகம், சீவிடுவோம். மாரல் அப்படின்னா என்ன வரும்? மாரல்னால் நீதி. கைட்னஸ்னால் வழிகாட்டுதல். டிசிப்ளின்னா ஒழுக்கம். சைல்டு லேபர்னால் குழந்தை தொழிலாளர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டர் அப்படின்னா யார்? கிரியேட்டர்னால் படைப்பாளர். ஆர்டிஸ்ட்னா கலைஞர். கார்ட்டூன்னா கருத்து படம். கருத்துனாலே சின்ன பிள்ளைங்களாம் வாங்கும்போது ஒரு கருத்து இதில் வச்சுருப்பாங்க. கேவுனா குகை, உங்களுக்கே தெரியும். பெயிண்டிங்ஸ்னால் ஓவியம். இப்போ ஆப்ஷன் சி. அடுத்து பேடி அப்படிங்கிறது நெற்பயிர். பொயட்னா கவிஞர். ஓகேங்களா. பொயட்ரி கவிதை எழுதுவாங்கள்ல. கியூரியாசிட்டினா நற்பண்பு. மீடியானா ஊடகம். அடுத்து ஜங்கிள்னால் என்னது? காடு. அடுத்து வந்து பாருங்கள் அக்ரானமி அப்படின்னா அக்ரானமினா அக்ரி உளவியல். ஓகேங்களா. இது வந்து வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர்னு வரும். அதே மாதிரி அஸ்ட்ரானமி அப்படின்னா வானவியல், வானிலை இந்த மாதிரி. ஸ்ட்ரோம்னா புயல். அடுத்து வந்து பாருங்கள் லிட்ரஸி. இதுக்கு வந்து சரியான ஆங்கில சொல்லிக்கினேன். லிட்ரஸினா கல்வி அறிவு. சரிங்களா. இது எது கரெக்டானது இருக்குன்னு கேட்டாங்க. ஆப்ஷன் ஏ தான். கைட்னஸ்னால் வழிகாட்டுதல். சைல்டு லேபர்னால் குழந்தை தொழிலாளர். டிசிப்ளினா என்னது? ஒழுக்கம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பப்பரட்டினா பொம்மலாட்டம். அடுத்து கியூரியாசிட்டினா நற்பண்பு. அடுத்து யூனிஃபார்ம்னா என்னது? சீருடை. அக்ரானமினா உளவியல். சரிங்களா. நம்ம கண்ணை முடித்து வேளாண்மையும் போட்டுருவோம். அதனால் அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் கொஷின். அதுக்கப்புறம் ரிலீஜியன்னா என்னது? ரிலீஜியன்னா சமயம். சேரிட்டினா ஈகை, தொண்டு எதனால வரும்? சிம்பிளிசிட்டினா எளிமை. சின்சியாரிட்டினா வாய்மை. அடுத்து பொனாலஜினாலே ஒளியியல் தான். ஃபாரஸ்ட்ரினா வனவியல். 8th புக் பாருங்கள். நூல்னா த்ரெட்டு. ஓகேங்களா. சீர்திருத்தம்னா ரீஃபார்ம். ரேஷனல்னால் பகுத்தறிவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடன்ஸ்னால் நம்பிக்கை. சரியானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. லீடர்ஷிப்னால் தலைமை பண்பு. கரெக்டு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர். ஓகேங்களா. அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சொல்லுவோம்ல, அதுதான். பஞ்சுவேஷன்னா என்னது? பஞ்சுவேஷனா நிறுத்தற் குறியீடு. தப்பு. ஓகேங்களா. இது வந்து தவறானது. ஈக்குவேஷன்னா குதிரையேட்டம். கரெக்டு. ஆப்ஷன் சி தான் தவறானது. ஓகேங்களா. நூல் அப்படின்னா த்ரெட்டு. ஓகேங்களா. ரீஃபார்ம்னா சீர்திருத்தம். ரேஷ்னல்னால் பகுத்தறிவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
சரியான கலைச்சொல். கான்ஃபிடன்ஸ்னால் நம்பிக்கை. அதுக்கப்புறம் பாருங்கள், பஞ்சுவேஷன்னால் விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. அடுத்து ரேஷ்னல்னால் பகுத்தறிவு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆன்லைன் ஷாப்பிங்னால் இணையதள வணிகம் கொடுத்துருக்காங்க, இது வந்து சரியான தமிழ் சொல் தான், கரெக்டு தான். ஓகேங்களா? ஏன்னா மின்னணு அப்படின்னா ஈன் வந்துடும், இது வந்து ஆன்லைன் கரெக்டு தான். அடுத்து தவறான இணை. பகுத்தறிவுனா என்னது? பகுத்தறிவுனா ரேஷ்னல். அதுக்கப்புறம் எஃபிக்ராஃப்ட்னா கல்வெட்டு, கரெக்டு. மிஸ்ஸில்னா என்னது? ஏவுகணை. சரிங்களா? மிஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிளைன்னா சமவெளி. அதுக்கப்புறம் சரியான இணை. லெசிகிராஃப்ட்னா லெசி குடிக்கிறது, அகராதியில் லெசி குடிக்கிறது கிடையாது. அடுத்து வந்து பாருங்கள், டிசீஸ்னால் நோய். சைடு எஃபெக்ட்னால் என்னது? சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு. ஜீன்னா மரபணு. அலர்ஜினா ஒவ்வாமை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து வந்து பாருங்கள், அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன? அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம், இதான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து ஆடிட்டர் அப்படின்னா என்னது? பட்டய கணக்காளர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டமாக தான் கரெக்டு. ஓகேங்களா? அலுவல் சார்ந்தது அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. அலுவல் சார்ந்ததுன்னா இது எல்லாமே வந்து பாசன சம்மந்தது அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அலுவல் சார்ந்த கலைச்சொல், வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் கரெக்டு. அடுத்து ஒவ்வொல்னா உயிரெழுத்து. கான்ஸ்டன்ட்னா மெய்யெழுத்து. அதுக்கப்புறம் கொமாகிராஃப் அப்படின்னா என்னது? ஒப்பெழுத்து. மோனோலிங்கல்னா ஒரு மொழி. சரிங்களா? பைலிங்கல்னா இருமொழி. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்னது? ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கும்போது நுண்ணுயிர் முறி. டையிங் அப்படின்னா சாயமேற்றுதல். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கைவினை கலைஞர். இங்கே என்ன இருக்குது? கைவினை பொருள் இருக்கா? கிராஃப்ட்ஸ்னால் கைவினை பொருள். ஓகேங்களா? லீடர்ஷிப்னால் தலைமை பண்பு. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. வவ்வல்னா உயிரொலி. 11th புக்கில் இருக்கிறது பாருங்கள், ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு. அடுத்து எர்த்வாம்னா நாங்குல் புழு. சரிங்களா? அடுத்து மெட்ரலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. குளோபல் அப்படின்னு வந்துட்டாலே உலகமயமாக்கல். ஃபிலாசபியர்னால் மெய்யியலாளர். பிலீவ்னா நம்பிக்கை. அதுக்கப்புறம் ரிலீஜன் அப்படின்னா மறுமலர்ச்சி. இந்த ரெண்டு குழப்பம். ரிலீஜன் அப்படின்னா மறுமலர்ச்சி, ரிவேலிஷன் அப்படின்னா ரீவேலிஷன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீவேலிஷன்னா மீட்டு உருவாக்கம், நீண்ட இன்னொரு கருந்து இது பண்ணுறது. ரிலீஜன்னா மறுமலர்ச்சி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 11th புக்கில் 8th புக்கில் 6th புக்கு, 7th புக், 8th புக், 11th புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது லைட்டாக வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஷேக் ஆனதுனால அது அப்படியே கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6th 6th 7th 8th அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11th பார்த்துருவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பேலன்ஸ் இருக்கிறது 9th 10th 12th, இந்த 3ஐயும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா புக்கில் 2 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அவுட் சோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும், என்ன மாதிரி கொண்டு போகணுங்கிறத நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ப்ளூ பிரிண்ட்டில் சொல்லுவோம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதை மறக்காமல் அடித்து பாருங்கள். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர். சிறுதுளி தான் பெருவெல்லம். ஓகேவா?